முகம் அழகு, வசீகரம் போன்றவற்றில் கடகராசிக்காரர்கள் ரொம்ப பார்ப்பீங்க. சார் அந்த ஃபேஸ் கட் பாருங்க, அப்படி லைட்டாக அப்படி இந்த இடத்துல பாருங்க, லைட்டாக அப்படி பண்ணுங்க. அது மாதிரிலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பீங்க. இவங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரைடல் மேக்கப் மாதிரிலாம் பண்ணீங்க, இவங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா இவங்களே மேக்கப் எல்லாம் பார்த்துப்பாங்க. ரொம்ப அழகாக முகம் அழகு குறையாமல் கூட்டிகிட்டு போவாங்க. மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க. ஏன்னா சந்திரன் இல்லையா, அழகுக்கு அதிபதி. பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் பொறுமையின் சிகரங்கள். இவங்க மாதிரி பொறுமை யாருக்குமே கிடையாது. நிதானமாக முடிவெடுப்பாங்க, நிதானமாக பேசுவாங்க. ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக பேசி சாதிச்சுப்பாங்க. இவங்கள மாதிரி சாமர்த்தியம் வேறு யாருக்கும் வராது. சாமர்த்தியமாக ஒரு காரியத்தை சாதிச்சுப்பாங்க. இவர்களுக்கு எமோஷனே வராது. எவ்வளோ அழகாக, சரி சார் இப்போ கோவப்பட்டு கத்தி இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ கோவப்பட்டு கத்தி என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப உதாரணமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த யூனியன் டீலிங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் கடகராசிக்காரங்க தான். இவங்க இருந்தாங்கன்னா 2 பேர் இங்கே ஸ்பேனர் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கூட இதான் இருப்பா வர ஒரு இடத்துல வேலை பார்க்க வந்திருக்கோம், எதுக்கு கை நீட்டுறீங்க, அழகாக பேசி கொண்டு அவங்க ரெண்டு பேரையும் கடைசியாக ஹக் பண்ணி 2 பேரும் ஓகே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க. கவுன்சிலிங் ஸ்பெஷலிஸ்ட்னா அது இவங்க தான். கடகராசிக்காரங்கள்லாம் சைக்கியாட்ரிஸ்டாக இருந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இந்த உலகமே தாங்காது. இந்த உலகத்தையே கவுன்சிலிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும்.